Hello, my dear 11th students. We have seen in part 1 forgetting. Now we will see in part 2 forgetting, wherein Robert Lynn is saying about the forgetfulness of people. It's a very humorous prose of Unit 3. Let us go into the remaining part. As a rule, it is supposed to be taken before, during, or after meals, and the meal itself should be a reminder of it. Actually, the author was saying that people generally forget taking medicine, but author is justifying that it's a very important thing and it is very easy to remember because it is supposed to be taken either after the meal or before the meal. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் மருந்து எடுத்துக்குவோம். ஸோ அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ரூல் பிரகாரம் இது ஈஸி. த ஃபேக்ட் ரிமைன்ஸ் ஹவவர் தட் few but the moral giants remember to take their medicine regularly. Moral giants means what? Those who are very sincere in their activities. அந்த மீனிங் இவர் கொஞ்சம் கிண்டலாகவே அவங்கள சொல்கிறாரு. அவங்கெல்லாம் ரெகுலராக எடுத்துப்பாங்க. சர்டைன் சைக்காலஜிஸ்ட் டெல் அஸ் தட் வி ஃபர்கெட் திங்ஸ் பிகாஸ் வி விஷ் டு ஃபர்கெட் தெம். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மறக்கிறது எதனால் மறக்கிறோம் அப்படின்னா, நம்ம சைக்காலஜி பிரகாரம் அதை செட் பண்ணிக்கிறோமா மைண்டில், நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அண்ட் இட் மே பி இன்னொரு காஸ் என்ன சொல்கிறாங்க, இட் மே பி தட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் ஆன்டிபதி டு பில்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ். ஆன்டிபதி மீன்ஸ் ஸ்ட்ராங் டிஸ்லைக். ஸோ ஒரு சிலருக்குலாம் இந்த மருந்து சாப்பிட்றது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த டிஸ்லைக்கில் என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த பில்ஸ் அப்படின்னா டேப்லெட்ஸ், போஷன்ஸ் அப்படின்னா லிக்விட் விச் ஹேஸ் மேஜிக்கல் பவர். அதை தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு லிக்விட் இன்டேக் பண்ண அது இட் டஸ் மேஜிக் வித்தின் த பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை டிஸ்லைக் பண்ணுறேன். ஸ்ட்ராங் ஆன்டிபதி டுவர்ட்ஸ் டேப்லெட்ஸ் அண்ட் போஷன்ஸ் that many people fail to remember to take them at the appointed hours. Remember them அதாவது என்னென்னா, மதியம் சாப்பிடணும் அப்படின்னா அந்த டைமுக்கு கரெக்டாக மறந்துடுவாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்ட்ராங் டிஸ்லைக் டுவர்ட்ஸ் டேக்கிங் இட். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க அப்படிங்கிறத ஆத்தர் இங்கே சொல்கிறாரு. வாட் எவர் இட் இஸ், தி ஆத்தர் இஸ் சேயிங் ஹிஸ் ஓன் பாயிண்ட் ஹியர். This does not explain, however, how it is that a lifelong devotee of medicines like myself is as forgetful of them as those who take them most unwillingly. இது ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது அப்படின்னு ஆத்தர் மறுபடியும் இதை கான்ட்ராடிக்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, நான் லைஃப் லாங்காக ஒரு டிவோட்டி டுவர்ட்ஸ் மெடிசின், லைஃப் லாங்காக நான் மெடிசின் சாப்பிட்றேன், பட் நானே மறந்துடுறேன். பட் நான் அன்வில்லிங்னா என்னது, அந்த ஸ்ட்ராங் டிஸ்லைக், அந்த மாதிரி நான் மறக்கலை அப்படிங்கிறாரு. த வெரி ப்ராஸ்பெக்ட் ஆஃப் எ நியூ அண்ட் வைட்லி அட்வர்டைஸ்ட் cure all delights me. That means if there is a prescription of a single tablet, or if you take one tablet, it cures all your disease. அப்படின்னா இட் டிலைட்ஸ், இட் மேக்ஸ் மீ ஹாப்பி, தி ஆத்தர் வில் பிகம்ஸ் ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி ஒரு இது வந்ததுன்னா அது கூட ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுக்குமே. ஒரு டேப்லெட் மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. எட் ஈவன் இஃப் ஐ ஹாவ் த ஸ்டஃப் இன் மை ஈவன் அந்த மாதிரி ஒரு டேப்லெட் கூட என் பாக்கெட்டில் இருந்ததுன்னா ஐ ஃபர்கெட் அபவுட் இட் ஆஸ் சூன் ஆஸ் தி ஆர் அப்ரோச்சஸ் அட் விச் ஐ சாட் டு ஸ்வாலோ இட். அப்படி ஒரு டேப்லெட் இருந்தால் கூட நான் மறந்துடுவேன். அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த டைமுக்கு முழுங்கணும். ஸ்வாலோ மீன்ஸ் டு ஜஸ்ட் ஸ்வாலோ இட் மீன்ஸ் அதை முழுங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ தட் இஸ் அ மீனிங் ஆஃப் ஸ்வாலோ. ஸோ அதை முழுங்கிறது அப்படின்னா அந்த டேப்லெட்டு கூட நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறாரு ஆத்தரிங்க. கெமிஸ்ட் மேக் தேர் ஃபார்ச்சூன்ஸ் அவுட் ஆஃப் தி மெடிசின்ஸ் people forget to take. Chemist means druggist, pharmacist, those who sell medicine. அவங்க அதாவது டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அண்ட் ஃபார்மசிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அதை they sell it. ஸோ அவங்க they make a lot of money because of the people they forget to take. The commonest form of forgetfulness, I suppose, occurs in the matter of posting letters. ஜென்ரலாக காமனாக இது அந்த டைமில் எந்த பீரியடில் இவர் எழுதியிருக்காரு, அந்த டைமில் பார்த்திங்கன்னா
people used to post letters to communicate between themselves. இந்த ஒரு பாட்டு இருக்கும் பாருங்களேன், நலம் நலமறிய ஆவல். ஜென்ரலாக தமிழில் அந்த எழுதும்போது லெட்டர் வந்து நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இட்ஸ் எ ட்ரெடிஷன் நம்ம லாங்குவேஜில். ஸோ லெட்டர் எழுதுறது ஒரு ஆர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு இது கூட எனக்கு வந்து அது காமனாக என்ன பண்ணுவாங்க, லெட்டர் எழுதிடுவாங்க பட் போஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறார். அந்த ஒரு ஞாபக மறதி, அந்த ஒரு அப்சென்ட் மைண்டட்னஸ் இஸ் commonly persist among people அப்படிங்கிறார். So common is that I am always reluctant to trust a departing visitor to post an important letter. Reluctant means dislike. So the author says he never likes to trust a people who is that means departing means who is living. ஒரு விசிட்டர் வராங்க, when that person is leaving and he has to post a letter, author வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ண மாட்டாராம். he doesn't want to trust that person. So little do I rely on his memory that I put him on his oath before handing the letter to him. அவங்க வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணணும்னு கொடுத்தேன்னா நான் அவங்கள ஆக்சுவலாக மனசே இல்லாமல் கொடுப்பேன். பட் ஆனால் அவங்ககிட்ட ஓத் மீன்ஸ் வாட், ப்ராமிஸ். ஐ கெட் ப்ராமிஸ் ஃப்ரம் தெம் தட் ஞாபகமாக இந்த லெட்டர் நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் அவங்ககிட்ட வாங்கிக்குவேன். ஆஸ் ஃபார் மை செல்ஃப்னா தன்னை பற்றி இப்போ ஆத்தர் சொல்கிறாரு. எனி ஒன் ஹூ ஆஸ்க் மீ, யாராவது என்னையை போஸ்ட் பண்ண சொன்னாங்க, ஹூ ஆஸ்க் மீ டு போஸ்ட் லெட்டர் இஸ் எ புவர் ஜட்ஜ் ஆஃப் கேரக்டர். இப்போ யாராவது என்னை வந்து இஃப் சம்படி ஆஸ்க் மீ டு போஸ்ட் லெட்டர், அவங்க என்னோடய கேரக்டரை பற்றி சரியாக அனலைஸ் பண்ணலேன்னு நான் நினச்சிக்குவேன். ஈவன் இஃப் ஐ கேரி த லெட்டர் இன் மை ஹேண்ட், ஐ எம் ஆல்வேஸ் பாஸ் த ஃபர்ஸ்ட் பில்லர் பாக்ஸ் பிஃபோர் ஐ ரிமெம்பர் தட் ஐ ஆட் டு ஹாவ் போஸ்டட் இட். என்ன கையிலேயே அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போனாலுமே ஆத்தர் கரெக்டாக, பில்லர் பாக்ஸ் மீன்ஸ் போஸ்ட் பாக்ஸ். ஜென்ரலாக முதல்ல என்ன பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸில் வந்து இந்த போஸ்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் அவர் க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான், கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் தான் ஹி ரிமெம்பர்ஸ் தட் ஹி ஷுட் ஹேவ் போஸ்டட் இட். ஆட் டு மீன்ஸ் வாட், இங்கே வந்து செமி மாடல். ஸோ ஷுட் ஹேவ் மீனிங் வரும். ஹி ஷுட் நம்ம போஸ்ட் பண்ணி இருந்திருக்கணுமே அப்படின்னு அவருக்கே அது கில்ட்டி ஆயிருமா. தட் இஸ் வாட் தி ஆத்தர் இஸ் சேயிங். காமனாக ஃபர்கெட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து போஸ்டிங்க லெட்டர்னு ஆத்தர் இங்கே சொல்கிறாரு இந்த எஸ்ஸேல. Weary of holding it in my hand, tired of, weary means what, tired of holding that letter in his hand, I then put it for safety into one of my pockets and forget all about it. அவர் என்ன ஆயிடுறாரு, அந்த லெட்டரை கையிலேயே தூக்கிட்டு போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் ஃபஸ்ட் போஸ்ட் பாக்ஸை மறந்துட்டாரா. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் தான் போஸ்ட் பாக்ஸ் ஜென்ரலாக இருக்கும். ஸோ அந்த இடத்த மறந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதை பாக்கெட்லேயே வச்சுக்கிறாரு. ஸோ தட் ஹி வில் நாட் ஃபர்கெட் அப்படின்னு நினச்சிட்டு வைக்கிறாரு. பட் ஹி ஃபர்கெட்ஸ் ஆல் அபவுட். அது சுத்தமாக அந்த லெட்டர் பேக்கெட்டில் வச்சதே டோட்டலாக ஆத்தர் மறந்துறாரு. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இட் ஹேஸ் an unadventurous life till a long chain of circumstances leads to a number of embarrassing questions being asked, and I am compelled to produce the evidence of my guilt from my pocket. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த லெட்டரை வந்து ஷர்ட் பேக்கெட்டில் வச்சு மறந்துடுறாரு. திடீர்னு என்ன ஆயிடுது, லெட்டர் கொடுத்தவங்க அன்அட்வென்ச்சரஸ் அப்படின்னா அவர் எதிர்பார்க்காத ஒரு அட்வென்ச்சர் வந்து இது என்ன பண்ணுது, அவரை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, எம்பாரசிங் மீன்ஸ் வாட், வெட்கி அந்த தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவருக்குள்ளே வருது. தட் மேக்ஸ் ஒன் பர்சன் டு ஃபீல் எம்பாரஸ்டு, டு ஃபீல் கில்ட். That is what is. If somebody asks question, did you post the letter? They did not receive it. What happened to the letter? When did you post it? At what time you post it? Where you post it? Like so many questions are asked. So this makes the author to get irritated, and he is compelled means compulsory அப்படின்னு அர்த்தம். So he is compelled to produce the evidence. நீங்கள் லெட்டர் நிஜமாக தான் போஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னோட பாக்கெட்டில் இருந்து எடுத்து தன்னுடைய தவறை வந்து அவர் ஒத்துக்கிறாரு. எஸ், நான் வந்து இந்த பாக்கெட்லேயே வச்சுட்டு நான் போஸ்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இட் மைட் பி தாட் must be due to a lack of interest in other people's letters, but that cannot be the explanation, for I forget to post some of the few letters that I myself remember to write. அவர் என்ன சொல்கிறாரு, people may think that I don't have any interest in people those who are giving letters to me. நான் அப்படி கிடையாது. அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பிகாஸ் ஃபார் ஐ ஃபர்கெட் டு போஸ்ட்
some even of the few letters that I myself remember to write. அவர் எழுதின சில லெட்டர்ஸையே, ஆத்தர் எழுதின ராபர்ட் லிண்ட் எழுதின சில லெட்டர்ஸையே he forgets to post it. ஸோ அதனால இட்ஸ் நாட் பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்ட், இட்ஸ் மை ஓன் forgetfulness அப்படிங்கிறத ஆத்தர் இங்கே வந்து he is explaining. As for leaving articles in trains and in taxis, I am no great delinquent in such matters. Delinquent அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம் glossary-ல, a young person who is regularly involved in doing wrong things. ஸோ இவர் வந்து இந்த ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்களே, நிறையா திங்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க மக்கள் அப்படிங்கிறத, அது இதில் ட்ரெயினில் மெயினாக. ஸோ இவர் தன்னை பற்றி இங்கே சொல்லிட்டு இருக்காரு. author is explaining himself that as for leaving articles in trains and in taxis, I am a great wrongdoer in such matters. அப்படின்னா என்ன, இவருமே நிறைய திங்ஸை வந்து லாஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். I can't remember almost anything except books and walking sticks. அவர் என்ன, நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குவேன், ஆனால் இந்த புக்ஸும் வாக்கிங் ஸ்டிக்கும் கொஞ்சம் அவர் வந்து விட்டுட்டு வரான். அண்டு ஐ கேன் ஆஃபன் ரிமெம்பர் ஈவன் புக்ஸ். சம்டைம்ஸ் வந்து என்ன, புக்கை கூட நான் ஞாபகம் வச்சுக்குவேன், ஆனால் வாக்கிங் ஸ்டிக்ஸ் ஐ ஃபைண்ட் இட் வெரி குவைட் இம்பாசிபிள் டு கீப். அதாவது என்ன, அடிக்கடி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வாக்கிங் ஸ்டிக் நடக்கும்போது ஸ்டிக் வச்சுக்குவாங்க. அது ஒரு ஸ்டைலு, யங் பர்சன் தான், ஆனால் அது ஒரு இங்கிலீஷ்மேன் ஸ்டைல். அந்த காலத்தில் தே கீப் ஸ்டிக் இன் தேர் ஹேண்ட். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டைலுக்காக வச்சுட்டு அதை வண்டியிலே மறந்துட்டு வந்துடுவாராம். ஐ ஹாவ் அன் ஓல்டு ஃபேஷன் டேஸ்ட், தட் இஸ் வாட் இஸ் செட் ஹியர். இது வந்து ஒரு ஓல்டு ஃபேஷன் டேஸ்ட் ஸ்டைலு, ஓகேங்களா, ஃபார் தெம் அண்ட் ஐ பை தெம். அது வந்து ஒரு ஸ்டைலுக்காக வச்சுருக்காரு. அதனால என்ன பண்ணிடுறாரு, அதை மறந்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. பட் ஃப்ரீக்வெண்ட்லி பட் நோ சூனர் do I pay a visit to a friend's house or go a journey in a train then another stick is on its way into the world of the lost. அதாவது என்னென்னா, if he is going to a friend's house or if he is paying a visit to any friend's house, or he is going on a journey in a train or any taxi, அந்த டைம் என்ன, கண்டிப்பாக அவர் ஸ்டிக்கை மறந்துடுவாராம். அவர் அந்த மறந்த ஸ்டிக்கை என்ன ஆயிரும், அது லாஸ்ட் வேர்ல்டில் போய் காணா போன உலகத்தில் போய் அது மறைஞ்சிருதான். அதுக்குள்ளே இன்னொரு புது ஸ்டிக் அடிக்கடி அவர் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவருடைய ஃபர்கெட்ஃபுல்னஸ், அப்சன்ட் மைண்டட்னஸ் த ஆத்தர் இஸ் எக்ஸ்பிளைனிங் ஹியர். I dare not carry an umbrella for fear of losing it. அவருக்கு தைரியமே இல்லை அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போகக்கூடாது. பிகாஸ் அவருக்கு என்ன பயம், கண்டிப்பாக நான் அதை வந்து லூஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற பயம். To go through life without ever having lost an umbrella has even the grimmest jawed umbrella carrier ever achieved this. அதாவது என்னென்னா, கண்டிப்பாக வந்து லைஃப்பில் யாருமே லாஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஈவன் வந்து கிரிம்மஸ் ஜார்ட் அம்ப்ரெல்லா அப்படின்னா அம்ப்ரெல்லா ஹோல்டர், அதை வச்சு கூட வந்து எடுத்துகிட்டு போனால் கூட யாருமே 100% வந்து லாஸ் பண்ணாமல் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. Few of us however have lost much property on our travels through forgetfulness. சிலர் வந்து என்ன பண்ணியிருப்போம், ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய சில ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து லூஸ் பண்ணியிருப்போம் பிகாஸ் ஆஃப் அவர் absent mindedness. forgetfulness and absent mindedness. The ordinary man means what, mediocre man, ஓகேங்களா, சாதாரண மனிதர். arrives at his destination with all his bags and trunks safe. அதாவது சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய டெஸ்டினேஷன் மீன்ஸ் நம்ம எங்கே போய் சேர்ற இடமோ அந்த இடத்துக்கு தன்னுடைய பொருட்கள் எல்லாம் பத்திரமாக கவனமாக எடுத்து செல்வார்கள் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் இங்கே he is explaining. The list of articles lost in trains during the year suggests that it is the young rather than the adult who forget things. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் அந்த மேகசினில் பார்க்குறாரு இல்லையா, மெனி பீப்புள் ஹேவ் லாஸ்ட் ஐட்டம், அதில் பார்த்தா அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் லாஸ்ட் பார்த்தா ட்ரெயினில் யங் பீப்புள் தான் நிறைய லாஸ் பண்ணியிருக்காங்க தேன் தி அடல்ட் அப்படிங்கிறாங்க. அண்ட் த ஸ்போர்ட்ஸ்மென் ஹேவ் வேர்ஸ் மெமரிஸ் தேன் தேர் ஆர்டினரி சீரியஸ் மைண்டட் ஃபெல்லோஸ். அதாவது விளையாட்டு வீரர்கள், விளையாடக்கூடிய அந்த யங் பர்சன் தான் ரொம்ப வேர்ஸான மெமரியில் இருக்காங்க. அவங்க தான், அதாவது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க நிறைய பொருள் அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்தில் பார்த்தா ஸ்போர்ட்ஸ்மென் தான் நிறைய பொருளை மிஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டினரி சீரியஸ் மைண்டட் ஃபெல்லோஸை விட. A considerable number of footballs and cricket bats, for instance,
were forgotten. எக்ஸாம்பிளுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்தில் பார்த்தோன்னே அவர் என்ன முடிவு பண்ணுறாரு, ஸ்போர்ட்ஸ்மேன் தான் நிறைய ஐட்டத்தை மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. கன்சிடர் பிகாஸ் குவான்டிட்டி ஆஃப் பால்ஸ் அண்டு கிரிக்கெட் பேட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வேர் ஃபர்காட்டன் மீன்ஸ் வார் ஃபர்கெட்ஃபுல்னஸ், அப்சன்ட் மைண்டட்னஸ், அதில் விட்டுட்டு போயிடுறாங்க. திஸ் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிது. என்னது, ஃபார் பாய்ஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் த கேம்ஸ் ஹாவ் தேர் இமேஜினேஷன்ஸ் ஸ்டில் ஃபில்டு வித் த விஷன் ஆஃப் தி playing field and their heads are among the stars or their hearts in their boots or they recall their exploits or their errors. அதாவது இங்கே ஆத்தர் என்ன சொல்கிறாரு, இது வந்து இந்த பாய்ஸ்க்கு இந்த ஸ்போர்ட்ஸ்மெனுக்கு அமங் வந்து என்ன நமக்கு வந்து கிளியராக இது பண்ணுது அப்படின்னா, தே ஆல் ஆர் இந்த இமேஜினேஷன், அவங்க நினைவலைகளில் சுற்றுகிறார்கள். என்ன நினைவலைகளில், எந்த ஏரியாவில் அவங்க விளையாண்டாங்களோ, இது இப்படி விளையாண்டுருக்கலாமே, நம்ம அப்படி விளையாண்டுருக்கலாமே, அந்த விஷன், அந்த தாட்லேயே அவங்க போகிறாங்க. அவங்க ஹெட்ஸ்லாம் என்ன இருக்குது, ஸ்டார்க்குள்ளே போயிட்டுருக்குதான். அவங்க கால்கள், அந்த ஃபுட்பால் விளையாண்டவங்களாம் இருக்குது, அவங்க ஹார்ட்ஸ்லாம் அந்த பூட்டில் கால் இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நினைவலைகள், இமேஜினேஷன் மீன்ஸ் வாட், தேர் தாட் ப்ராசஸ் இஸ் கோயிங் லைக் தட். ஸோ அவங்களோட பிரேவ் ஆக்ட்ஸை நினச்சி தே ஆர் லூசிங் தேர் ஓன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து இங்கே இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. They are abstracted from the world outside them. இந்த ஸ்போர்ட்ஸ்மேன், இந்த விளையாட்டு வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, they get abstracted and lacking concentration and what is happening around them. அவங்கள சுற்றி என்ன நடக்குது பற்றி அவங்களுக்கு கவனமே இல்லை. அவங்களுக்கு அந்த விளையாட்டு தான் அவங்களுக்கு கவனம் இருக்குது. Memories prevent them from remembering to do such small prosaic things as take the ball ஆர் த பேட். இதெல்லாம் ரொம்ப சில்லியான ஒரு டல்லான ஐட்டம். இந்த பாலை தூக்கு, பேட்டை தூக்கு, அது கிடையாது. அவங்களுக்கு எப்பொழுதும் பிரேவாக விளையாடணும், அவங்களுடைய பவரை காமிக்கணும், அந்த விளையாட்டில் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற இமேஜினேஷன்லேயே அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மெமரி வந்து தட் ப்ரிவென்ட்ஸ் தெம் டு டேக் திஸ் கைண்ட் ஆஃப் பால், பேட் வித் தெம் அண்ட் வென் தே லீவ் த ட்ரெயினை விட்டு இறங்குற வரைக்குமே அவங்க தாட் ப்ராசஸிங்கே இருக்குது, அந்த பிளேயிங் ஃபீல்டில் தான் இருக்குது. அதனால அவங்க அந்த பால் அதெல்லாம் ரொம்ப சின்ன ஐட்டமாக தெரியுது அவங்க விளையாடுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் இங்கே சொல்கிறாரு. ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே தே ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ட்ரீம் லேண்ட். கண்ண உலகத்தில் தான் அவங்க வந்து பிரஜைகளாக இருக்கிறார். சிட்டிசன்ஸ் மீன்ஸ் வாட், மெம்பர் இன் அ ட்ரீம் லேண்ட், யூட்டோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. த சேம் மே பி செட் நோ டவுட் ஆஃப் ஆங்லர்ஸ். ஆங்லர்ஸ் மீன்ஸ் வாட், தோஸ் ஹூ கேட்ச் ஃபிஷ், ஸோ ஹூ ஃபர்கெட் தேர் ஃபிஷிங் ராட்ஸ். ஆங்லர்ஸ் என்ன, அதே மாதிரி என்ன இருக்கும், ஆங்லர்ஸும் அவங்களுடைய முக்கியமான இந்த ஃபிஷிங் ராட்ஸை, ஃபிஷ் கேட்ச் பண்ணுற அந்த ராட், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதே ஃபர்கெட் தோஸ் திங்ஸ் இன் த ட்ரெயின் அப்படின்னு ஆத்தர் இங்கே சொல்கிறாரு. ஆங்லர்ஸ் ஆர் ஜென்ரலி செட் ஐ டு நாட் நோ வித் வாட் ஜஸ்டிஃபிகேஷன். ஆத்தர் வந்து எனக்கு தெரியாது என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ஆங்கிலேஸை பற்றி சொல்கிறாங்கன்னு, பட் அதை ஜென்ரலாக சொல்கிற இதை வந்து இங்கே அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஆங்கிலர்ஸ் ஆர் ஜென்ரலி செட் ஐ டு நாட் நோ வித் வாட் justification to be the most imaginative of men, and the man who is inventing magnificent lies on the journey home after a day's fishing is bound to be a little absent-minded in his behavior. ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆங்கிலர்ஸை ஃபிஷ் கேட்ச் பண்ண போகிறவங்க ஜென்ரலாக ரொம்ப இமேஜினேட்டிவாக அவங்க இருப்பாங்களா. இமேஜினேட்டிவ் மீன்ஸ் தே கீப் தேர் இமேஜினேஷன், they keep their presence of mind in the dreamland and abstracted from the world. They are inventing magnificent, outstanding lies on the journey home after a day's fishing is bound to be a little absent-minded. அவங்க வீட்டுக்கு திரும்புகிறப்ப என்ன ஆயிடுவாங்க, absent-minded-ஆக அவங்களோட பிஹேவியர் இருக்கும் அப்படிங்கிறாரு. The fishing rod of reality is forgotten by him as he daydreams over the fears of the fishing rod of Utopia. அவங்களோட ட்ரீம்லேண்டில் அவங்க ஜாலியாக ஃபிஷ் கேட்ச் பண்ணுறதை பற்றி எப்படிலாம் ஃபிஷ் கேட்ச் பண்ணாங்க அப்படின்ற அந்த என்ஜாய்மெண்ட்டில், அந்த த்ரில்லிங்கில் தே ஃபர்கெட் டு டேக் தேர் ராட்ஸ். யூட்டோபியா மீன்ஸ் ட்ரீம்லேண்ட் வேர் எவ்ரி ஹாப்பினஸ் occurs. அதுதான் யூட்டோபியா அப்படிம்பாங்க. His loss of memory is really a tribute to the intensity of his enjoyment in thinking about his day's sport. அவங்களுடைய அந்த லாஸ் ஆஃப் மெமரி, எதனால அந்த லாஸ் ஆஃப் மெமரி வருதுன்னா, தே என்ஜாய் அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணதை நினச்சி தே கெட் த்ரில்டு, அந்த இமேஜினேஷனுக்குள்ளாரியே அவங்க லிவிங், அவங்களுக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷிங் ராடை பற்றி நினைவே இல்லை, அதை விட்டுட்டே கிளம்புறாங்க. அதை தான் ஆத்தர் இங்கே வந்து he is explaining here. He
forget his fishing rod as a poet may forget to post a letter because his mind is filled with the matter more glorious. அதாவது அந்த ஃபிஷ் ஆங்கிலர் வந்து he may forget his fishing rod like the poet may forget to post a letter. ஒரு கவிதை எழுதுகிறவர் வந்து he may forget his fishing rod because of his mind is filled with a matter of more glory. Glorious means what? Brightness. They see the imagination world, the brightness world, the happiness world. அதில் அவங்க இருக்கிறதுனால அவங்களோட இமேஜினேஷன் பவர் அதிகமாக போனதுனால they are forgetting. Absent mindedness of this kind seems to me all but a virtue. இதை வந்து அவர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாரு. ஏன்னா இது க்ரியேட்டிவிட்டிக்கு அதிகமாக இது பண்ணும், விஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறாரு. தி absent minded man is often a man who is making the best of life and therefore has no time to remember the mediocre. The absent minded, அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் absent minded-ஆக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையிலேயே பெஸ்ட்டான லைஃபாக வாழ்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். மீடியோக்கர் மீன்ஸ் ஆர்டினரி, சாதாரண விஷயம் இதெல்லாம் விட்டுட்டு போகிறதெல்லாம். Who would have trusted Socrates or Coleridge to post a letter? Socrates is a very good writer and Coleridge is also a very good poet. இவங்களெல்லாம் வந்து நம்ம போய் வந்து போஸ்ட் பண்ண வைக்க முடியுமா? அவங்க எவ்வளோ பெரிய மனிதர்கள், எவ்வளோ இமேஜினேஷன் உள்ளவங்க, அவங்கள போய் நம்ம லெட்டர் போஸ்ட் பண்ண சொன்னால் அது எவ்வளோ சில்லியான ஒரு விஷயம் அப்படிங்கிறார் author. They had souls above such thing. அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய இதயங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? Beyond that. They have creativity of big matters. So these are all silly matters for them to remember. Like this, the author Robert Lind is explaining why they are absent-minded. He is justifying the absent-mindedness. He is not finding fault in the absent-mindedness. Thank you, my dear students, for listening this video. We will see in the part 3 and we will complete in the part 3 this forgetting lesson. Thank you.